உங்களோட எதிராளிகள் வந்து குளிர் காய்வாங்கங்க. குளிர் காய்வாங்க. ரொம்ப ஹாப்பியா ஆவாங்க. நீங்க மூடிக்கிட்டு பேசாம நீங்க முன்னேறி போய்க்கிட்டே இருங்கங்க. நீங்க சோஷியல் மீடியால வந்து இப்ப வந்து ஒரு ட்ரெண்ட் தெரியுங்களா? அதாவது உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களோட எனிமீஸ் வந்து உங்கள ஏதாவது ஒரு விதத்துல வந்து உங்கள அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நீங்க வந்து ஒரு வீடியோ போடுறது, கருத்து சொல்றது, இல்லைன்னா பேக்ரவுண்ட்ல வந்து நல்ல ஒரு தன்முனைப்பு தூண்டும் பாட்ட போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து வருது ஸ்டைலா. சோ இதெல்லாம் வந்து என்னன்னா, உங்களோட எதிராளி கிட்ட வந்து நான் காட்டுறது, ஏய் நான் கெத்தா இருக்கேன், நான் உனக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். ஆக்சுவலி உண்மை என்னன்னு தெரியுமா? நீங்க பயந்து போயிருக்கீங்க. இது வந்து ஒரு கோலத்தனமான ஒரு செயல் தெரியுங்களா? நீங்க செய்யறது. எதிராளிங்க வந்து உங்களை எப்படி வேணுமானாலும் அட்டாக் பண்ணலாம். ஆனா நீங்க தைரியமா முடிஞ்ச வரைக்கும் என்ன தெரியுமா? இக்னோர் பண்ணிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கிறது தாங்க பெரிய தைரியம். அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோ செய்யறது, அதுக்கு ஒரு கருத்து பேசிக்கிட்டு இருக்கிறது, குட்டி ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இட்ஸ் நாட் worth it at all. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பாதிச்சிருக்காங்க, பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ரிப்ளை வீடியோ செய்யறதோ இல்ல இன்டைரக்டான ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து உங்களோட எதிராளிகள் வந்து பார்க்கணும், அதை பார்த்து வந்து அவங்க வருந்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா? அது வந்து முற்றிலும் தவறுங்க. நீங்க செய்ய செய்ய உங்களோட எதிராளிகள் வந்து குளிர் காய்வாங்கங்க. குளிர் காய்வாங்க. ரொம்ப ஹாப்பியா ஆவாங்க. நீங்க மூடிக்கிட்டு பேசாம நீங்க முன்னேறி போய்க்கிட்டே இருங்கங்க. நீங்க அவங்கள இக்னோர் பண்ணிட்டு சைலண்டா இருக்கிறதாங்க புத்திசாலித்தனம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. உங்களோட எதிராளிகள் வந்து ஒரு இமோஷனல், ஒரு ஃபீலிங்ஸ் தெரியுங்களா? ஸோ நீங்க அவங்களுக்காக வந்து உங்களோட நேரத்தையும் உங்களோட சிந்தனையும் பிசிக்கலாவும் சரி இமோஷனலாவும் சரி வந்து நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றது வந்து நாட் worth it at all. நம்ம ஒன்றும் நாட்டுக்காக ஒன்றும் போராடலையே. வந்து ஃபீலிங்ஸ் டு ஃபீலிங்ஸ்க்காக தானே வந்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ worth இல்லாததுக்கெல்லாம் வந்து நீங்க வீடியோ செஞ்சு போறது வந்து ஜஸ்ட் வேஸ்ட். நான் சொன்ன விஷயம் வந்து யோசிச்சு பாருங்க. முடிஞ்சா இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் கார்த்திக்.